இது மகிமை நேரம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் காலையிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது. நாம் நேற்றைய தினத்திலே ஜீவ புஸ்தகத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே ஞாபக புஸ்தகம் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை குறித்து நாம பார்க்கிறோம். இந்த புத்தகத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கர்த்தருக்கு பயந்தவர்களை பற்றியும் அவருடைய நாமத்தை தியானித்தவர்களை பற்றியும் இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், கர்த்தர் நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் நினைவில் வைத்திருக்கிறார். கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. இந்த பூமியிலே நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கவனித்து கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு எல்லா இடங்கள்லையும் சிசிடிவி கேமரா இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அந்த கேமரா நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறதை நாம பார்க்கிறோம். எல்லா செயல்களையும் அது படம் பிடிக்கிறதை நாம பார்க்கிறோம். எப்பொழுது வேண்டுமானாலும் நம்ம அதை பார்க்கலாம். நம்ம அதை போட்டு பார்க்கிற பொழுது நம்முடைய செயல்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிறது. கர்த்தருடைய கண்களும் பரலோகத்தில் இருந்து நம்மை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறது. நம்முடைய நினைவுகள், நம்முடைய பேச்சுகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறார்? கண்காணித்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்களுக்கு அந்த பயமே இல்லை. துணிகரமாக பாவம் செய்கிறதை நாம பார்க்கிறோம். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. மட்டுமல்ல, நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரியைகளையும் ஆண்டவர் அந்த புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஞாபக புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அந்த ஞாபக புத்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். மட்டுமல்ல, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள், துதிக்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள், அவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஒவ்வொன்றையும் அந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம செய்த காரியங்களை மனிதர்கள் மறந்து போகலாம். எவ்வளவு நன்மை செய்தாலும் ஈஸியா எளிதாய் மறந்து போகிற மனிதர்கள் மத்தியிலே நாம் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் மறக்கிறவர் அல்ல. யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்து விட்டான். 2 வருஷம் ஆயிற்று. நீ வாழ்ந்திருக்கும் போது, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லி அந்த யோசேப்பு சொல்லுகிறான். ஆனால் பானபாத்திரக்காரனோ யோசேப்பை மறந்து விட்டான். ஆனால் கர்த்தர் யோசேப்பை மறக்கல. யோசேப்பை ஞாபகத்தில் ஆண்டவர் வைத்திருந்தார். ஒரு வேளை வரும்பொழுது சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். மொர்தெகாயை குறித்து பார்க்கிறோம். மொர்தெகாய் செய்த செயல் மறக்கப்பட்டு போனது. ஆனாலும் கர்த்தர் ராஜாவுக்கு தூக்கத்தை வரவிடாமல் தடுத்து கால வர்த்தமானங்கள் எழுதப்பட்ட புத்தகத்தை அகாஸ்வேரு ராஜா வாசிக்கிற பொழுது அங்கே மொர்தெகாய் செய்த செயல் அங்கே எழுதப்பட்டிருந்ததை நாம பார்க்கிறோம். அந்த புத்தகத்திலே மொர்தெகாய் செய்த செயல், ராஜாவுக்கு விரோதமாக அந்த பிக்தானும் தேரேசும் கொல்லுவதற்கு கை போட்ட அந்த வகையை அவர் மொர்தெகாய் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி, அரண்மனைக்கு தெரியப்படுத்தி அங்கே ராஜாவை காப்பாற்றுகிறார். அந்த செய்தி அந்த புத்தகத்திலே எழுதப்படுகிறது. ராஜா அதை வாசிக்க நேரிடுகிறது. இதற்காக மொர்தெகாய்க்கு ஏதாவது நன்மை உபகாரம் செய்யப்பட்டதா என்று கேட்கிற பொழுது எதுவும் செய்யப்படவில்லை. அங்கே ராஜா மொர்தெகாயை கனம் பண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று சொல்லி அங்கே ஒரு பெரிய கனம் உண்டாகிறதை நாம பார்க்கிறோம். ஒருவேளை மனிதர்கள் மறக்கலாம், மறந்து போகலாம். ஆனால் ஆண்டவர் அதை நினைவில் வைத்திருக்கிறார். மொர்தெகாயின் செயல்கள் அங்கே நினைவு கூறப்பட்டது ராஜ சமூகத்திலே. யோசேப்பு அங்கே நினைவு கூறப்பட்டார் தேவ சமூகத்திலே. நாம் செய்கிற காரியங்கள் ஒருவேளை மறக்கப்பட்டு போயிருக்கலாம். நான் எவ்வளவு நன்மை செய்தேன், நான் எவ்வளவு தான தர்மம் பண்ணேன், நான் எவ்வளவு ஊழியம் செய்தேன், என் காரியங்கள் மறக்கப்பட்டு போய்விட்டதோ, என்னுடைய கிரியைகள் எல்லாம் மறக்கப்பட்டு போய்விட்டதோ, ஆண்டவர் மறந்து விட்டாரோ, ஆண்டவர் என்னுடைய காரியங்களை எல்லாம் மறந்து விட்டாரோ என்று சொல்லி நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் மறக்கிறதற்கு ஆண்டவர் அநீதி உள்ளவர் அல்ல. இதை நம்ம வசனத்திலே வாசிக்கிறோம். அவருடைய நாமத்திற்காக நாம காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு நம்முடைய தேவன் அநீதி உள்ள தேவன் அல்ல என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் எல்லா கிரியைகளும், எல்லா காரியங்களும், நன்மையானாலும் தீமையானாலும் எல்லாம் அவருடைய ஞாபக புஸ்தகத்திலே
எழுதப்பட்டிருக்கிறது. நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நன்மை செய்வதிலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. காலம் ஒன்று வரும், நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். உன் ஆகாரத்தை தண்ணீரின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு நீ அதன் பலனை காண்பாய். அந்தரங்கமாய் நாம செய்கிற ஜெபங்கள், அந்தரங்கமாய் நாம கொடுக்கிற தான தர்மங்கள், அந்தரங்கமாய் நாம செய்கிற உதவிகள் எல்லாம் ஒரு நாள் மிகுந்த பலனை கொண்டு வரும். ஞாபக புஸ்தகத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நாம செய்கிற ஊழியங்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாம ஏறெடுக்கிற ஊழியங்கள் ஒருபோதும் அது பலன் இல்லாமல் போகாது. அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் கூட அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்கள், தாவீது சொல்லுகிறார், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும். அவருடைய நாமத்தை தியானிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது, ஆராதிக்கிற பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய புத்தகத்திலே குறித்து வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள், அவர்களுடைய காரியங்களை ஆண்டவர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். நாளொன்று வரும், அப்பொழுது நீதிமான்களுடைய கிரியைகளுக்கும் அநீதிகள் செய்கிறவர்களுடைய கிரியைகளுக்கும் பலன் உண்டு. வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் வெவ்வேறாக பிரித்து அவர்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவர்களுக்கு கொடுக்கும் போது, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற இடத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்கிற பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார் என்பதிலே சந்தேகம் இல்லை. கர்த்தருடைய கண்கள் நம்மை காண்கிறது. நாம் செய்கிற நன்மைகள், தீமைகள், தவறுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறார். ஒவ்வொரு கிரியையும், நன்மையான அந்தரங்கமான ஒவ்வொரு கிரியையையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று நாம் அறிய வேண்டும். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக, அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காக ஞாபக புஸ்தகம் ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஞாபக புஸ்தகத்திலே நம்முடைய கிரியைகள், கர்த்தருக்காக நாம் எடுத்த பிரயாசங்கள், கர்த்தருடைய நாம மகிமைக்காக நாம் செய்த ஊழியங்கள், நற்கிரியைகள் அங்கே எழுதப்பட வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு பலன் தருவார். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி வசனம் சொல்கிறது. சோர்ந்து போகாமல் நாம் தொடர்ந்து நற்கிரியைகளை செய்வோம். கர்த்தருக்கு பயந்து நாம் வாழ்வோம். ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நீங்க கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஆண்டவரே, ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அறிந்தோம். ஆண்டவரே, அந்த புஸ்தகத்திலே எங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளும் அங்கே எழுதப்படுகிறது என்ற உணர்வோடு இந்த உலகத்திலே நாங்களும் உமக்கு பயந்து நடக்க, உம்முடைய நாமத்தை தியானித்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.